வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேட்டூர் அணையின் 16 கண் மதகு பகுதியில் மாசடைந்து காணப்படும் தண்ணீர், துர்நாற்றம் வீசுவதால் கரையோர மக்கள் அவதி. பாம்பன் புதிய பாலத்தை செங்குத்தாக தூக்கி ரயில்வே துறை அதிகாரிகள் ஆய்வு. பாலம் திறப்பு குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என மக்கள் எதிர்பார்ப்பு. உடுமலைப்பேட்டை அருகே பாம்பு கடித்ததால் உயிருக்கு போராடிய நபர், சாலை இல்லாததால் பாதிக்கப்பட்டவரை தொட்டில் கட்டி தூக்கிச் சென்ற திருவாரூரில் புகையான் நோய் தாக்கியதால் சம்பா பயிர்கள் பாதிப்பு, வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் விவசாயிகள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் திருவிழா, பாரம்பரிய உடையணிந்து கொண்டாடிய மாணவ மாணவிகள். அழிவின் விளிம்பில் உள்ள போகி மேளம் தயாரிக்கும் தொழில், போகி மேளம் தயாரிப்பு குறித்து விளக்கும் இன்றைய செய்தி தொகுப்பு. மேட்டூர் அணையின் 16 கண் மதகு பகுதியில் தண்ணீர் துர்நாற்றம் வீசுவதால் கரையோர மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். காவிரி டெல்டா மாவட்டங்களின் உயிர் நாடியாக மேட்டூர் அணை விளங்கி வருகிறது. 28 மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் மேட்டூர் அணை கடந்த மாதம் 31ஆம் தேதி முழு கொள்ளளவை எட்டியது. நீர்வரத்து குறைவாக இருப்பதால் 16 கண் மதகு வழியாக நீர் வெளியேற்றப்படவில்லை. இந்நிலையில் 16 கண் மதகு அருகே தேங்கியுள்ள நீர் மாசடைந்து நிறம் மாறி காணப்படுகிறது. பதினாறு கண் மதகு அருகே கசிவு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறியதால் கரையோர பகுதிகளில் துர்நாற்றம் வீசுகிறது. நோய் தொற்று பரவும் அபாயம் உருவாகியுள்ளதால் தண்ணீரை தூய்மைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு நீர்வளத்துறைக்கு பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். 16 கண் பாலத்தில் கசிவு ஏற்பட்டு செல்லுகின்ற நீர் பச்சை பசேர் என்று செல்லுகிறது. இதனால் தொற்று வியாதி பரவுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. இதை உடனடியாக அரசு செவிசாய்த்து அரசு அதிகாரிகள் தலையிட்டு அந்த பச்சை நிறமாக செல்லுகின்ற தண்ணீரை சுத்தம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாம்பன் புதிய பாலத்தை செங்குத்தாக தூக்கி ரயில்வே துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். ராமேஸ்வரம் நிலையம் மண்டபம் தீவு பகுதியை இணைக்கக்கூடிய பாம்பன் ரயில் பாலம் 1914ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. ராமேஸ்வரத்தின் அடையாளமாக திகழ்ந்த இப்பாலத்தில் அடிக்கடி தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் 2019ஆம் ஆண்டு புதிய பாலம் கட்டும் பணி தொடங்கியது. கப்பல்கள் பயணிக்க ஏதுவாக தண்டவாளத்தை தூக்கி இறக்கும் வகையில் பாம்பன் புதிய ரயில்வே பாலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாலத்தின் ஒரு பகுதியை தெற்கு ரயில்வே முதன்மை நிர்வாக இயக்குநர் RK கோயல் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் செங்குத்தாக தூக்கியும் இறக்கியும் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனை நிறைவடைந்த பிறகு புதிய பாலம் திறப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
பாம்பு கடித்து உயிருக்கு போராடியவரை மலைவாழ் மக்கள் கரடு முரடான பாதையில் தொட்டில் கட்டி தூக்கிச் சென்று மருத்துவமனையில் சேர்த்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குளிப்பட்டி, மாவடப்பு, குருமலை, ஈசல் திட்டு உள்ளிட்ட மலை கிராமங்களில் அமைந்துள்ளன. இந்த கிராமங்களில் இருந்து நகரங்களுக்கு செல்ல சாலை இல்லை. இந்நிலையில் குருமலையை சேர்ந்த சரவணன் என்பவரை பாம்பு கடித்தது. உயிருக்கு போராடி கொண்டிருந்த அவரை மலைவாழ் மக்கள் தொட்டில் கட்டி கரடு முரடான பாதையில் தூக்கிச் சென்று உடுமலை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இதேபோன்று தொட்டில் தூக்கிச் சென்று மருத்துவமனை சேர்க்கப்பட்ட பெண்ணுக்கு கருக்கலைப்பு ஏற்பட்டது. சாலை வசதி இல்லாததால் மலை கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் அவசர தேவைக்கு கூட 7 கிலோமீட்டர் தூரம் மலைப்பாதையில் பயணித்து மருத்துவமனைக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் திருமூர்த்தி மலையில் இருந்து குருமலை வரை சாலை அமைக்கும் பணியினை நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுமாறு தமிழ்நாடு அரசுக்கு மலைவாழ் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை புகையான் நோய் தாக்கியதால் இவ்வாண்டு கருப்பு பொங்கலாக மாறியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் நேரடி விதைப்பு மூலம் 30,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்யப்படுகிறது. புயல் மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடந்த மாதம் பெய்த கனமழையினால் பெரும்பாலான பயிர்கள் சேதமடைந்தன. மீதமுள்ள பயிர்களை விவசாயிகள் கண் இமை போல பாதுகாத்து வந்த நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்தன. அறுவடைக்கு 20 நாட்கள் மட்டுமே எஞ்சியிருந்த நிலையில் சம்பா பயிர்களை புகையான் நோய் தாக்கியது. இதனால் வேதனை அடைந்த விவசாயிகள் நோய் தாக்குதலுக்கான காரணத்தை கண்டறிந்து உரிய இழப்பீடு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுசான நோய் தாக்குதல் அப்படிங்கிறத வந்துட்டு இருக்கு. அடிக்கடி நாங்கள் மருந்து அடிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த புகையான் தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துகிட்டு. ஆனால் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட பொருளாதார சேத நிலை அப்படிங்கிறது வந்து 90% மேலே பாதிச்சிருக்கு. ஒவ்வொரு விவசாயியும் தனித்தையான காப்பீடை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சொந்த பேரில் காப்பீடு பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த காப்பீடை அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உடனடியாக அந்த காப்பீடு கிடைப்பதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் வந்து உத்தரவு கொடுக்கணும். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். அரசாங்கம் அது சம்பந்தமான அந்த விஓக்களையோ ஆர்ஐக்களையோ அல்லது விரிவாக்க பணியாளரையோ சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி அங்கே இருக்கிற நிலங்களை ஆய்வு செய்து இப்படிப்பட்ட பொருளாதார சேத நிலையில் கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை வரும் செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள கலைஞர் தொழில்நுட்ப கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. பாரம்பரிய உடை அணிந்து இவ்விழாவினில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர் புதுப்பானையில் பொங்கல் வைத்தனர். கரகாட்டம், மயிலாட்டம், கும்மியாட்டம் போன்ற பாரம்பரிய கலைகளோடு பொங்கல் விழா களை கட்டியது. இதைத் தொடர்ந்து மாணவ மாணவியர் நடனமாடி உற்சாகம் அடைந்தனர். இதேபோன்று நாகையில் தனியார் பொறியியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி நடந்த பொங்கல் விழாவில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுப்பானையில் வைக்கப்பட்ட பொங்கல் பொங்கி வர மாணவிகள் அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்று கூறி உற்சாகம் அடைந்தனர். இதைத் தொடர்ந்து மாணவிகள் கும்பி அடித்தும் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்றும் கொண்டாட்டத்தில் மூழ்கினர். கோவில்பட்டியில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவினில் மாணவிகளோடு சேர்ந்து ஆசிரியர்களும் நடனமாடி அசத்தினர். பொங்கல் விழாவின் ஒரு பகுதியாக மாணவிகளுக்கான உரியடி போட்டியும் கயிறு இழுக்கும் போட்டியும் நடத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் மாணவர்கள் பாரம்பரிய உடையணிந்து பொங்கல் விழாவினில் கலந்து கொண்டனர்.
புதுப்பானையில் பச்சரிசி பொங்கல் வைத்தும் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டும் மாணவர்கள் உற்சாகம் அடைந்தனர். நெல்லையப்பர் கோவிலில் நடந்த திருக்கல்யாண உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றாக நெல்லையில் உள்ள நெல்லையப்பர் கோவில் விளங்கி வருகிறது. இக்கோவிலின் மார்கழி மாத திருவாதிரை விழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 6ஆம் நாள் விழாவை ஒட்டி மனோன்மணி அம்பிகை கருவறையிலிருந்து வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மங்கள வாத்தியங்கள் முழங்க வேணுவதனாருக்கும் மனோன்மணி அம்பிகைக்கும் திருமணம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு பால், பழம் ஊட்டுதல், பிடி சுட்டுதல், திருஷ்டி கட்டிதல் போன்ற சடங்குகள் செய்யப்பட்டன. நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் தலையில் முக்காடு போட்டும் ஒப்பாரி வைத்தும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் சங்கம் சார்பில் புதுக்கோட்டை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பாக இப்போராட்டம் நடைபெற்றது. சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்துவது, சுங்கச்சாவடியில் நடக்கும் கட்டண கொள்ளையை தடுப்பது, அரசாணை எண் 140 ரத்து செய்வது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது பணியாளர்கள் தலையில் கருப்பு துணியால் முக்காடு போட்டும் நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து ஒப்பாரி வைத்தும் கவனத்தை ஈர்த்தனர். நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பது நியாயம்தானா? தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறையின் அமைச்சரே, சாலை பணியாளர்களின் நியாயம்தானா? மக்கள் சொத்தான நெடுஞ்சாலைத்துறைய செங்கல்பட்டு அருகே முன்னறிவிப்பின்றி வீடுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டிருந்த படிக்கட்டுகள் அகற்றப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்க 2,42 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. சிமெண்ட் சாலைக்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் 14வது வார்டு அம்பேத்கர் நகரில் வீடுகள் முன்பு போடப்பட்டிருந்த படிக்கட்டுகள் அகற்றப்பட்டன. உரிமையாளர்களுக்கு தகவல் தெரிவிக்காமல் வீடுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட இந்த படிக்கட்டுகள் இடிக்கப்பட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நகர்ப்புற தேர்தலில் தனக்கு எதிராக செயல்பட்டவர்களை பழிவாங்க வார்டு கவுன்சிலர்கள் கணவர் இந்நடவடிக்கையில் ஈடுபட்டதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இப்போ என் வீட்டில் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அந்த சமயத்தில் உள்ளாட்சி தேர்தலில் எனக்கு சாதகமாக ஓட்டு போட்டவங்க வீடு, அந்த வீடுங்கள்லாம் இடிச்சு வாரிட்டாங்க. என்னோட வீடும் படிக்கட்டு ரேம்ப்லேருந்து இடிச்சு வாரிட்டாங்க. ஆனால் அவங்க அந்த உள்ளாட்சி தேர்தலில் அவருக்கு சாதகமாக செயல்பட்டவங்களுக்கு அந்த வீடுங்களை அவங்க கை வைக்கலைங்க. அது அப்படியே ரோட்டில் நிற்கிதுங்க. காம்பவுண்டு முதல் கொண்டு எல்லாமே ரோட்டில் நிற்கிதுங்க. அது இது வரைக்கும் எந்த ஒரு அனுமதி இல்லைங்க. அது இடிக்கவும் இல்லை, எதுவும் தொடவில்லைங்க. ரோடு அதை அப்படியே போடுறாங்க. அதே சர்வேர் எந்த ஒரு நோட்டீஸும் கொடுக்கலைங்க. சர்வே இது வரைக்கும் ரோடை சர்வே பண்ணலைங்க. கவுன்சிலரோட கணவர் அவரே டேப்பு பிடிச்சி அவரே அளந்து அவருக்கு வேண்டப்பட்ட வீடுங்களை விட்டுட்டு அவருக்கு எதிராக யார் செயல்பட்டாங்களோ அவங்க வீடுங்களை மட்டும் இடிச்சு வாரிட்டாருங்க. சேலத்தில் பொது கழிப்பிடம் பூட்டப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் இயற்கை உபாதைகளை கழிக்க 1 கிலோமீட்டருக்கு மேல் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் கிச்சிப்பாளையம் அல்லை மார்க்கெட் தெருவில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் உள்ள சுமார் 100 வீடுகளில் கழிப்பறை இல்லை என கூறப்படுகிறது. இதனால் சேலம் மாநகராட்சி சார்பில் அவ்வை மார்க்கெட் தெருவில் பொது கழிப்பிடம் கட்டப்பட்டது.
தண்ணீர் வசதி இல்லாததால் கழிப்பறைகள் ஒரு வருடத்திற்கு மேலாக பயன்பாட்டில் இல்லை. இங்கு சமூக விரோதிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் கழிப்பிடம் பூட்டப்பட்டதாக தெரிகிறது. இதனால் கடும் சிரமத்திற்கு உள்ளான பொதுமக்கள் பொது கழிப்பிடத்தை திறக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாநகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். போஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதியில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு வராததை கண்டித்து விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சூளகிரி பகுதியில் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் 3வது சிப்காட் அமைக்கும் பணியை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ள நிலையில் நீர்ப்பாசன விவசாயிகளை மாவட்ட தனி வருவாய் அலுவலர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தார். இந்நிலையில் காலை 10 மணிக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் மதியம் 1 மணி வரை அதிகாரிகள் யாரும் வராததால் சிப்காட் அலுவலகத்தில் விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற ஆட்டுச் சந்தையில் ஆடுகளின் விற்பனை களை கட்டியது. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளியில் வாராந்திர ஆட்டுச்சந்தை நடைபெற்றது. வழக்கம்போல் இதில் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களை சேர்ந்து கொண்டு வரப்பட்ட சுமார் 10,000க்கும் மேற்பட்ட ஆடுகள் அதிக விலைக்கு விற்பனையாகின. குறைந்தபட்சம் 12,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 50,000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் 6 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே பாரம்பரிய முறைப்படி சலக்கெருது ஆட்டம் ஆடி கிராம மக்கள் பொங்கலை வரவேற்றனர். லிங்கமாவூர், கொங்கல் நகரம், சனுப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் மார்கழி மாத இரவு நேரங்களில் சலக்கெருது ஆட்டம் நடப்பது வழக்கம். அந்த வகையில் உரிமை மேளம் முழங்க ஆண்கள் மற்றும் சிறுவர்கள் குச்சிகளை நீட்டியும் காளைகளுடன் விளையாடி மகிழ்ந்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பாரியூர் கொண்டத்த காளியம்மன் கோவில் தேரோட்டம் மிக விமர்சையாக நடைபெற்றது. புகழ்பெற்ற இக்கோவிலில் தேர் திருவிழா கடந்த மாதம் 26ஆம் தேதி பூச்சாட்டுதலோடு தொடங்கியது. தீமிதி திருவிழா நிறைவடைந்ததைத் தொடர்ந்து நேற்று தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பாரியூரில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். விருதுநகர் மாவட்டம் பணிக்கநேந்தன் கிராமத்தில் உள்ள ராஜகாளியம்மன் கோவிலில் முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் மார்கழி மாத திருவிழா கடந்த வாரம் தொடங்கியது. விழாவினை முன்னிட்டு கோவில் முன்பு முளைப்பாரியை வைத்து பெண்கள் கும்மி அடித்தனர். இதைத் தொடர்ந்து முளைப்பாரியை தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்ற பெண்கள் அதனை ஆற்றில் கரைத்தனர். பொங்கல் நெருங்குவதால் புதுக்கோட்டையில் மண்பானையை தயாரிக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. கரம்பக்குடி, மெய்க்குடிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் மண்பானைகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பித்தளை, சில்வர் போன்ற பாத்திரங்களில் பொதுமக்கள் பொங்கல் வைத்து வருவதால் மண்பானை விற்பனை மந்தமாகி உள்ளதாக தொழிலாளர்கள் கவலை தெரிவித்தனர். எனவே தங்கள் வாழ்வாதாரத்தை மீட்க பொங்கல் பரிசு தொகுப்போடு மண்பானையும் சேர்த்து வழங்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு மண்பான தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்திகள் வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சாதிக்க வயது தடையில்லை என்று நிரூபித்த 82 வயது மூதாட்டிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை சேர்ந்த வெங்கட்ராமன் என்பவரின் மனைவி கிட்டம்மாள். இவரது பேரன்கள் பளுதூக்கும் போட்டியில் கலந்து கொண்டதை பார்த்து 82 வயதான மூதாட்டியான கிட்டம்மாளுக்கும் உடற்பயிற்சி மீது ஆர்வம் ஏற்பட்டது. பல மாதங்கள் தீவிர பயிற்சிக்கு பிறகு கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான பளுதூக்கும் போட்டியில் பங்கேற்றார் மூதாட்டி.
இதில் 5ஆம் இடம் பிடித்த அவர் டெல்லியில் நடந்த தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டியில் 50 கிலோ எடைப்பிரிவில் கலந்து கொண்டார். சிறப்பாக தனது திறமையை வெளிப்படுத்திய கிட்டம்மாள் தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றார். சத்தான உணவை உட்கொண்டதால் இந்த சாதனை சாத்தியமானது என்றும் சர்வதேச போட்டியில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ப்பதே தனது கனவு என்றும் கூறுகிறார் இந்த வீராங்கனை. காட்டு வேலை நான் செஞ்சுட்டு இருந்தேன், வயல் இது மாடு கன்று பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா என்ற சின்ன பேரன் அவன் வீட்டில் எல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன். வெயிட்டு தூக்குவேன். அவனை பார்த்து எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. நான் டில்லி போயிட்டு வந்தேன். அங்கேயும் நான் போய் ஜெயிச்சு மெடலு தங்க மெடல் நான் வாங்கிட்டு வந்தேன். நான் மேலும் நான் ஜெயிக்கணும். நான் மேலும் ஜெயிக்கணும். என்ன மாதிரி இருக்கிற ஒரு வயசானையோ ஒரு பெண்ணு ஆண் இதெல்லாம் என்ன மாதிரி சத்தான உணவு சாப்பிடணும். மேலும் நாட்டுக்காக தமிழ்நாட்டுக்காக பெருமை தேடி கொடுக்கணும். நல்லா ஜெயிக்கணும்.